ஒரு நடிகரோட தோல்வியை இன்னொரு நடிகர் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து பார்ட்டி வச்சு கொண்டாடுவார். சினிமாவில் இதெல்லாம் வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில இதை வந்து நேர்லேயே பார்த்துருக்கேன். பட்டு அப்படி தான் சினிமாவில் காலங்காலமாக அது நடந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து சினிமாவில். ஆனால் அரசியலில் வந்து ஒரு நடிகர் வந்து ஜெயிச்சிருக்காரு. அதை வந்து இன்னொரு நடிகர் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வாழ்த்தும் தெரிவிச்சிருக்கிறார். ஆமாம், அந்த வெற்றி பெற்ற நடிகர் யார் அப்படின்னா ஆந்திராவில் ஜனசேனா கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிற பவன் கல்யாண். பவன் கல்யாண் வந்து அங்கே மாஸ் ஹீரோ. அவருக்குன்னு பெரிய ரசிகர் கூட்டம்லாம் இருக்குது. அவர் அந்த கட்சியை ஆரம்பித்து பல வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த சட்டமன்ற தேர்தலில் அவருடைய கட்சி வந்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி நாட்காலியில் உட்கார்ற அளவுக்கு பெரிய அளவில் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு தான் இங்கே இருக்கிற ஒரு நடிகர் வந்து சந்தோஷமாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறார். சரி, அந்த பாராட்டை தெரிவித்தது யார் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்த நடிகர் விஜய். சமீபத்தில் தான் அவர் ஆரம்பித்தார். கொள்கைகள் கோட்பாடுகள் எதுவுமே சொல்லலை. ஆனால் ஒரு செயலியை வந்து ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 கோடி நெருக்கத்தில் உறுப்பினர்கள்லாம் சேர்த்துட்டார். அதை பார்த்தே இங்கே நிறைய ஏற்கனவே இருக்கிற கட்சிக்காரங்களாம் மிரண்டு போய் இருக்கிறாங்க. ஒரு நடிகருக்கு இவ்வளவு ஆதரவு கிடைச்சிருச்சு அப்படின்னு. இந்த பவன் கல்யாணோட வெற்றியை வந்து விஜய் ஏன் வரவேற்கிறாரு, ஏன் அவருக்கு வந்து ட்விட்டரில் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாருன்னா, அப்படி ஒரு வரவேற்பு, அதை தாண்டின வரவேற்பு வந்து தமிழக அரசியலில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாக தான் இருக்கும். வேற என்ன இருக்க முடியும்? ஏன்னா அவர் வந்து அந்த ட்விட்டரில் பவன் கல்யாணையும் சந்திரபாபு நாயுடையும் மட்டும்தான் வாழ்த்திருக்கிறாரு, வேற யாரையுமே வாழ்த்தலை. ஆனால் மெயினாக அவர் வந்து முதல்ல பவன் கல்யாணுக்கு மட்டும்தான் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். அதுக்கப்புறமா தான் சந்திரபாபு நாயுடுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தார். ஸோ இதன் மூலமாக அவர் நினைக்கிறது அதுதான். ஆந்திராவில் பவன் கல்யாண் அப்படிங்கிற ஒரு நடிகர் ஆரம்பித்த அரசியல் கட்சிக்கு அங்கே மக்கள் ஆதரவு கொடுத்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் தன்னோட தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சிக்கு மக்கள் பெரிய ஆதரவு கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு, அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த ட்வீட். நம்ம அதை அப்படி தான் பார்க்கணும். ரெண்டாவது, விஜய்க்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஆதரவு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. குறிப்பாக வந்து இந்த இளம் தலைமுறை வாக்காளர்களாக இருக்கிற இந்த காலேஜ் பசங்க பொண்ணுங்க இவங்க மத்தியெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப கிரேஸ் இருக்குது. மிகப்பெரிய வரவேற்பும் அவருக்கு இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் வந்து பப்ளிக்கில் போய் இளைஞர்கள் வட்டாரத்தில் போய் விஜய் அரசியலுக்கு வந்தால் ஏற்றுப்பீங்களா அப்படின்னா அதில் நிறைய பேர் வந்து பார்க்கலாமே, அவரோட அரசியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. அந்த செயலியில் 1 கோடி கிட்ட நெருக்கத்தில் உறுப்பினர்கள் ஆகிருக்கிறாங்களே, அதை வச்சே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் விஜய்க்கு வந்து இங்கே ஓரளவுக்கு அரசியலில் ஒரு ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக இதை புரிஞ்சுக்கலாம். தன்னுடைய 69வது படம் தான் கடைசி படம், அதுக்கப்புறம் நான் வந்து சினிமாவில் தொடர்ந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு. ஆனால் அதை வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு கிடைக்கிற வாக்குகள் தான் முடிவு செய்யும். அவர் தொடர்ந்து அரசியலில் இருக்க போகிறாரா இல்லை தொடர்ந்து சினிமாவில் நடிக்க போகிறாரா அப்படிங்கிற அந்த சட்டமன்ற தேர்தலை வச்சு தான் நம்ம முடிவுக்கு வர முடியும். ஆனாலும் அவர் வந்து அவருடைய அரசியல் நகர்வை வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்கிட்டு தான் இருக்கிறாரு. ஒரு பக்கம் கோட் படத்தோட ஷூட்டிங், அவர் வந்து கோட் படத்தில் அவரோட போர்ஷன் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டாரு. இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக அவருடைய அடுத்தடுத்த கட்ட விஷயங்கள், அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் எல்லாமே வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. குறிப்பாக இந்த மாதம் ஜூன் 22ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் வருது. வழக்கமாக வர்ற விஜய் பிறந்தநாளை விட இந்த பிறந்தநாள் அவருக்கு மட்டும் கிடையாது, அவரோட ரசிகர்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா ஒரு கட்சியை ஆரம்பித்ததுக்கப்புறம் வர்ற முதல் பிறந்தநாள், அதனால் இந்த தடவை செலிப்ரேஷனுங்கிறது வழக்கமாக இல்லாமல் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கட்சி தரப்பில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்களாம். சமீபத்தில் கூட இந்த உலக பட்டினி தின அன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களையும் வந்து அவருடைய கட்சி சார்பாக ஏழைகளுக்கு வந்து உணவுகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜயோடைய அடுத்தடுத்த நகர்வுகள்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்ல முடியல. அது என்னங்கிறத மட்டும் ரொம்ப சஸ்பென்ஸாகவே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் புஷி ஆனந்துக்கிட்டே கேட்டால் கூட எதுனாலும் எங்கள் தலைவர் தான் வந்து சொல்லுவார், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர அதை தாண்டி எந்த விஷயங்களையும் அவர் வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாரு. ஸோ தமிழக வெற்றி கழகம் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, அவர்களுடைய அரசியல் எதை நோக்கி இருக்குங்கிறத விஜய் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லும்போது தான் முழுமையாக தெரிய வரும். 22ஆம் தேதி அவர் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு பக்கம் கோட் படத்தோட செகண்ட் சிங்கிளும் ரிலீஸ் ஆக போகுது. அதை தாண்டி இன்னொரு விஷயமும் ஒரு விஜய் போன வருஷம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கார் இல்லையா, இந்த பொதுத் தேர்வுகளில் 10ஆம் 12ஆம் பொதுத் தேர்வுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த
தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து பரிசும் பாராட்டு விழாவும் அவர் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. போன வருஷத்துலேருந்து அதை ஆரம்பித்தார். போன வருஷம் ஃபங்க்ஷன்லாம் கிட்டத்தட்ட ஒரு 11 மணி நேரம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். அவ்வளவு உற்சாகமாக இருந்தார். அந்த 11 மணி நேரமும் டயர்டே ஆகலை. அவ்வளோ உற்சாகமாக வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். ஸோ அப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து இன்னொரு ஒரு வாரம் இல்லை 10 நாளில் வந்து நடத்துறதுக்கான அதுக்கான வேலைகளும் வந்து வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து அவருடைய தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வை பற்றி ஏதாவது விஷயங்களை வந்து பேசுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவருடைய ரசிகர்கள்ட்டே இருக்குது. விஜய் வந்து எந்த மாதிரியான விஷயங்களை வந்து அரசியல் ரீதியாக நம்மக்கிட்ட சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்ககிட்டே இருக்குது. ஸோ விஜயோடைய முதல் ப்ரெஸ் மீட்டு இல்லை முதல் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சுங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கிடையில் இன்னொரு விஷயமும் வந்து ஒரு 2-3 வாரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்னா, விஜய் சீமான் 2 பேரும் அரசியலில் வந்து கூட்டணி போட போகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. ஆனால் அதை முற்றிலும் மறுக்கிறதுக்கெலாம் கிடையாது. அப்படி ஒரு பேச்சுவார்த்தையோ இல்லை அதுக்கான ஒரு முன்னெடுப்போ 2 தரப்புல இருந்தும் நடந்ததாகவும் சொல்கிறாங்க. சீமான் பல மேடைகளில் பேசின கருத்துக்களை வந்து விஜய் அவருடைய சில படங்களில் வந்து பேசியிருக்கிறார். ஆமாம், அது வந்து இப்போ மெர்சல் எடுத்துக்கலாம், கத்தி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி சில படங்கள்லாம் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் எப்போவுமே விஜய் வந்து சீமான் தம்பின்னு தான் சொல்லுவார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியும் சீமானோட நாம் தமிழர் கட்சியும் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியாக இணைந்து போட்டி போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லோரோட மத்தியிலும் எழுந்திருக்குது. இன்னொரு பக்கம் சீமான் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒவ்வொரு எலெக்ஷன்லும் அவர் வந்து தனியாக தான் வந்து களத்தில் நின்றுட்டு இருந்திருக்காரு. என்றைக்குமே அவர் கூட்டணி போட்டதே கிடையாது. அப்படி தனியாக நின்னே வந்து ஒவ்வொரு தேர்தல் முடிவு வரும்போது ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை அவர் வந்து அவருடைய கட்சி வாங்கிக்கிட்டே இருக்குது. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, இந்த நேற்று முடிஞ்ச அந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து போன எலெக்ஷனில் வாங்கின ஓட்டை விட இந்த எலெக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட 8.19% வாக்குகளை வந்து அவருடைய நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. அதில் 8 தொகுதிக்கு மேலே 1 லட்சத்துக்கு மேலே வாக்குலாம் வாங்கியிருக்காங்க. அதன் மூலமாக அவருடைய நாம் தமிழர் கட்சி ஒரு மாநில கட்சிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து வாங்குது. ஸோ இப்படி வந்து ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சதவீத அடிப்படையில் அவங்களுக்கான வாக்குகள் எண்ணிக்கை ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் சீமானுடைய நாம் தமிழர் கட்சியும் வளருது, இன்னொரு பக்கம் ஏற்கனவே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பாப்புலரான நடிகர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியும் வந்து கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாக்கு வங்கி வச்சிருக்கு அப்படிங்கிறதான் வந்து பொதுவாக காமனாக எல்லாரும் வச்சிருக்கிற கருத்து. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து எதிர்காலத்தில் அரசியலில் கூட்டணி வைப்பார்கள் அப்படின்னு ஒரு சாரார் சொன்னாலும் இன்னொரு பக்கம் வைப்பார்களா அப்படின்னு சிலரும் சந்தேகம் எழுப்புறாங்க. ஸோ இந்த சந்தேகத்துக்கெல்லாம் விஜய் சீமான் 2 பேரும் சேர்ந்து தான் பதில் சொல்லணும். அது வந்து 2026 சட்டமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறமா தான், அந்த காலகட்டத்தில் தான் அந்த அறிவிப்பு வரும்போது அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல வெளியில் தெரியும். எல்லாத்தையும் தாண்டி விஜய் வந்து பவன் கல்யாணை பாராட்டுறாரு அப்படின்னா அதுக்கு வேறு ஒரு காரணம் இருக்க முடியாது. ஒரு நடிகர் ஆரம்பித்த கட்சிக்கு ஆந்திர மக்கள் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்குறாங்க, அவங்களுடைய ஆதரவை கொடுத்துருக்குறாங்க. அப்படி ஒரு ஆதரவு இல்லை அதை தாண்டின ஒரு ஆதரவை தமிழக வெற்றி கழகத்துக்கு தமிழக மக்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் விஜயோடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது, பெரிய நம்பிக்கையாகவும் இருக்குது. அந்த நம்பிக்கையாக தான் வந்து அவரோட ட்வீட்டை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஆனால் தமிழக அரசியலில் விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணும். இப்போ எப்படி சீமான் வந்து ஒரு ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி விஜயோடைய கட்சியும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணும் அப்படிங்கிற மட்டும் எந்தவித சந்தேகமும் கிடையாது.